சூரியனும் சந்திரன் அந்த பூமாதேவி அதிர்த்தேர்ந்து அந்த பூலோகநாதராகிய சந்திர சூடாமணி தாண்டவர் அங்கே கண்கொள்ளா காட்சியாகும் 5 வித தாண்டவங்கள் இருக்கிற 5 வித தாண்டவ மூர்த்திகளை இங்கே எழுந்திருக்கிறார்கள். சந்திர சூடாமணி சந்திரனை தூடியிருக்கிறார் எம்பெருமான். எம்பெருமானும் சந்திரனை தரிசிக்கிறார். பூமாதேவி இங்கே வகித்திருக்கிறார். கல்யாணமூர்த்தி இருக்கிறார். வீணாவாத விதூஷினி சமேத வேதாரண்யீஸ்வரர் சுவாமியை இங்கே எழுந்திருக்கிறார். அனைத்து தெய்வங்களும் எந்த தெய்வங்கள் இருந்தாலும் சப்த விடங்கள் கஷேத்திரம் ஆதி விடங்கள் நதி விடங்கள் என்று சொல்வார்கள். இந்த கஷேத்திரங்கள் குழந்தைகள் மேன்மேலும் இந்திய பாரத்தை பெருமை சேர்த்த தங்க குழந்தைகள் என்று சொல்லலாம். அப்படி போல இந்த தங்க ஆசிரியர்கள் தங்க மாமணிகள் மேலும் மேலும் நம்ம கலைகளை வளர்த்து நம்ம இந்திய பாரதத்திற்கு சைவ ஆகமத்திற்கு ஒரு உயிரூட்டம் ஒரு சக்தி கொடுத்திருக்கிறால் மேலும் 1000 கோடி நமக்கார். என்னுடைய குழந்தையாக நினைச்சுக்கிறேன். என்னுடைய குழந்தை இது மாதிரி பரதநாட்டியம் நானே கற்றுருக்கேன். என் குழந்தைக்கு சகசிரநாமம் கற்றுருக்கேன். என் குழந்தைக்கு அனைத்து சக்தி வந்து நானே அது மாதிரி என்னுடைய குழந்தையானிட்டு மேலும் மேலும் வளர்ச்சி அடையணும். இந்த குழந்தைங்களுக்கு மேலும் மேலும் வருஷாந்திரம் சரணாவராத்திரி இந்த நடனம் நாட்டியங்கள் சேர்த்து இறைவனுடைய பாத கமனங்களை தேர்ந்து எல்லாம் அல்ல பிறவி மருந்தீஸ்வரர் அவருடைய பேரண்ட்ஸுகள் இந்த அவருடைய தாய் தகப்பனார் இந்த கலைக்கு ஊக்குவித்து செய்தாங்க. அவருக்கு ஒரு 1000 கோடி நமஸ்காரங்கள். அவர்களும் மேலும் சுபிட்சமாக இருக்க வேண்டும். மேலும் இந்த சிவாலயத்தில் வந்து தரிசனம் செய்ய வேண்டும். அவருடைய குழந்தைகள் இது மாதிரி நடன நாட்டியம் நம்ம பாரம்பரியத்தை விடாமல் கலைஞர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று இந்த சமயத்தில் என்னால் முடிந்த ஆசீர்வாதமாகப்பட்டது. இந்த வழிக்கு மேலும் தீர்க்காலில் பிறவி மருந்து செஞ்சு யார் ஒரு நடனம் ஆடினார்களோ அவர்களுக்கு 80 வயது தாண்டிவிடும். உங்களுக்கு 80 வயது ஆகப்பட்டது. வருஷம் சரஸ்வதி ஞான கலையாக இந்த ஊக்குவித்து ஞான மாதங்கி ராஜ மாதங்கி சகலகலா வித்யா ரூபிணி என்று பட்டம் கொண்டு ஐயா ஊரும் நல்லா இருக்க வேண்டும், உலகம் நல்லா இருக்க வேண்டும். திருத்துறைப்பூண்டில் வகிக்கும் அனைத்து சுமங்கலிகள் தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும். இது கண்ணுறும் எம்பெருமாட்டி இவர்களுக்கு நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வங்களும் சகல செல்வங்களும் தந்து அம்பாள் அபிராமி என்று அபிராமர் பட்டது என்ன பாடுகிறார்? சகல செல்வங்களும் தரும் இமயகிரி ராஜன். இமயகிரி ராஜனே இங்குதான் தென் கைலாயம் சொல்வார்கள். இது வட கைலாய இமயமலை, இது தென் கைலாயம் சொல்வார்கள். இந்த ஊர் பிறவி மந்தேஸ்வரர் தென் கைலாயம். அந்த தென் கைலாயத்தில் நீங்கள் நாட்டியாஞ்சலி செய்ததற்கு சிறப்பு மகிழ்ச்சி ஆனந்த மகிழ்ச்சி ஆனந்தமாக இருக்க வேண்டும். ஆண்டாளாகவும் சரஸ்வதியாகவும் துர்காம்பிகாகவும் லட்சுமி எம்பிகாகவும் சகலவித தெய்வங்கள் தேவி மகாத்மியங்கள் இங்கே எழுந்திருக்கிறார்கள். அன்னை அங்கே ஆலயத்தில் இல்லை. இந்த குழந்தைகளின் முகவடிவத்தில் சகசிர நளின கவிரூபாக இருக்கின்றவர்களுக்கு நமஸ்காரம் செய்து மேலும் பரவகை வாழ வேண்டும் என்று எங்களுடைய பிரார்த்தனை செய்கின்றோம். சிவாச்சாரிய ஆதி செய்வோம். மண்ணுலகத்தில் பிறவி மத மாதரே எண்ணிய பொருள் எல்லாம் எழில் முட்டுற கண்ணுடல் முடையதோர் கலித்து மாமுக மன்னவன் மலரடி பணிந்தே போற்றுவார். அம்பா பகவதி அனைத்துலகனாயை என்பால் இன்றும் அன்பினை சொரியும் அமுதவள்ளி இன்னை மறுமை இரண்டிற்கும் ஏற்ற நலங்கள் தருபவள் நீயே. தாயே உண்மை பிரியாது புன்புறவு மறவாது உன் ஆனந்த நடனத்தை கண்டு கண் குளிரதே தேவர்கள் மும்மாறி மழை பொய்து தரிசனம் செய்யும் அன்னை சரஸ்வதி பரத நாட்டிய சந்திர சூடாமணி தாண்டவநாயகனே தாண்டவமூர்த்தியே. கோடி சூரிய பிரதிகாசம் சிவம் ஸ்வேதாபிதானகம் அகம் வந்தே மகாதேவம் நடனா சபாபதிம்பதே. அனைவருக்கும் மகிழ்ச்சி. மேலும் மேலும் இந்த தசரா நவராத்திரி கலந்து கொண்டு வீட்டிற்கு அம்பாளையும் 30 தேவிகளும் அழைத்து கொண்டு உங்கள் வீட்டில் பல்லாண்டு காலம் வாழ வேண்டி பிரார்த்தனை. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி 100,000 மல்லாண்டு தின்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவிதிருக்காப்பு காவாய் கனகத்திரளே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி ஞான சரஸ்வதி திருவடிகள் போற்றி போற்றி. ஐயா சிவச்சாரிய ஐயா அவர்கள் கைகளால் மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவர்களோடு அலுவலக பணியாளர் அம்மா திரைசாரி அவர்களும்
எல்ஐசி வளர்ச்சி அதிகாரி மகேந்திரன் சார் அவர்களும் சான்றிதழ் வழங்குமாறு ஆதிலிங்கமும் சிவமயமே, அர்த்தநாரியும் சிவமயமே, சோதிலிங்கமும் சிவமயமே, சுடரும் தீயும் சிவமயமே, எங்கும் சிவமயமே, திலும் சிவமயமெல்லாம் சிவமயமே. எங்கும் சிவமாக, எதிலும் சிவமாக, அருணாச்சலமாக அமரும் ஈஸ்வரனே. ஹர ஹர சங்கரனே, அருணாச்சல சிவனே, அருள் பொங்கும் தலம் நின்ற அண்ணாமலை.